லோ கிளாஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போதைக்கு பூச்சரா மாற்றி போட்டுட்டான். காலையில் சன்செட் எடுக்க தான் இங்கே வந்தேன். இப்போ பார்த்தா டைம் ஓடிடுச்சு. நம்ம சோம்பேறித்தனத்துக்கு ஒரு அளவு இல்லை. உங்களை லோ கிளாஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். திஸ் இஸ் லோ கிளாஸ் பாரதி. காலைல சன்செட் எடுக்க தான் வந்தேன். ஆனால் அந்த சன்னே வந்துடுச்சு. ஏன்னா ஒரு வாரம் பேஞ்ச மழையில் துணி காய போடுறது, துணி ஈரம் காயலை, ரோடு ஈரம் காயலை. ரைட் பண்ணணுன்னா எனக்கு செயினுக்குள்ளே மண் ஏறிடுது. ரோடு பூரா தண்ணி தான், ஊடு பூரா தண்ணி தான். இதில் எங்கே ரைட் பண்ணுறது? நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் பேஞ்ச மழையில் இன்றைக்கி ஏதோ வெயில் அடிக்குது. அதுவும் சீக்கிரம் எழுந்திரிக்கலாம் பார்த்தா சீக்கிரம் எழுந்திரிக்க முடியல. நேரம் தானே, காலைல 6 மணின்னு சொன்னான் பங்கில். அதுக்குள்ளே ஒரு பெட்ரோல் புள்ளி போயிடுச்சா? சூப்பரு. அந்த காலையில் சன்செட்டை பார்க்கணுக்காக எவ்வளோ நாளும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று தடங்கள். ஒன்று மழை பெய்யும், இல்லைனா எந்திரிக்க மாட்டேன், இல்லைனா பெட்ரி எத்தனை நாள் விட்டேன். அப்பா, ஒரு வாரமாக விளாக் பண்ணாமல் எனக்கே கை கால் சுறுசுறுப்பாக இல்லாமல் போயிடுச்சு. என் தம்பியும் கடுப்பாக இருப்பான், என்னடா ஒரு வாரமாக வண்டியை வீட்டில் போட்டு வச்சுருக்கேன்ட்டு. எல்லாம் ரைட் பண்ணுங்கிறது அந்த குழு காற்று இருக்குதே, செம்ம. எல்லோரும் அப்போ தான் அவசரமாக வேலைக்கு கிளம்புவாங்க. பரவாயில்ல, 90 km ஸ்பீடில் போடுறேன். அப்போயும் நல்லா சூரியன் வந்து வானமே வெள்ளை வானம் தெரிஞ்சிருச்சு. அங்கே பற்றியா இல்லையா ஒன்னே வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே இல்லைன்னா அவ்வளோதான். எழுந்திரிச்சது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட், டேட் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட்டு. எந்திரிச்சு வந்தது பெட்ரோல் வேஸ்ட். சந்துக்குள்ளே போயிடலாமா? அவ்வளோதான். எழுச்சிக்கணும் மாதிரி அப்புறம் உள்ளே தான் கிடக்கணும். இங்கே தானே எங்கள் அண்ணனும் இருப்பான். இது உனக்கு ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி கேட்பானே. R15 உன்னோட நான் எம்டி வச்சுருக்கேன். ஆஹா, வெயிட் அதிகமாகுது. லாரி பொண்ணை பார்த்து வளர மேலே விட்டுறாதரா, அவ்வளோதான். ஆஹா, ஹெட்ஃபோன் ரொம்ப வலிக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு வாரம் வேலைக்கு போகிறதே கடுப்பாக இருந்துச்சான். மழையில் நனைஞ்சிக்கிட்டே போகிறது. இந்த ஒரு வாரமாக தொடர்ந்து பெஞ்சு மழையாக தான் இருந்துச்சு. ஒரு வாரமா 2 வாரம் நினைக்கிறேன், 1.5 வாரம் நினைக்கிறேன். ஆமாம், புதன்கிழமைலேருந்து போன வாரம் புதன்கிழமைலேருந்து. ஐயோ சே, நாய் சேர்த்து கிடக்குறா உண்டா. இதோட இன்னும் காத்தடி காலம் இருக்குது. அது எப்போ இருக்குன்னு தெரில. காத்தடி காலம் இருக்குது, அது அடுத்து குளிர் காலம் இருக்குது, மழை காலம் இருக்குது. ஒருத்தர் யூடியூபர் செம்ம ஸ்பீடாக போனார். ஹெல்மெட்டு மவுண்ட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஹெல்மெட்டு கேமரா செம்மையாக போனார். நான் அப்படி பார்த்துட்டு ஓகே, நானும் இது மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு நாள் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பைக் வந்து ஹிமாலயா பைக்குன்னு நினைக்கிறேன். செம்ம ஸ்பீடு. போகிறப்பே அவர் என்னை பார்த்தாரு. நான் இருந்துக்கிட்டு அந்த நேரம் பார்த்து நான் அந்த ஸ்டார்டிங்கில் தான் நான் ஹெல்மெட் வாங்க போனேன். நான் ஹெல்மெட் வாங்க போகிறப்ப தான் அவர் வந்தார். வந்தோடனே பார்த்துட்டு போகிறப்ப நான் டாடா காட்டினேன் அவருக்கு. அவரும் என் கூட கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஓகே பாய் தம்பி, வண்டி அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம், என் வண்டி தான் அப்படின்னேன். சரி சூப்பர் பார்த்து. என்ன நீ குளருது, ரொம்ப குளருது. ஆகா செம்மையாக இருக்குல்ல. இந்த சன்செட் பார்க்க தான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். என்ன போதும் தெரில.
என்னடா ஆகா பெரிய வாக்கியாக கட்டுறாங்களா, இல்லை ரோடை பறித்து இப்படி உள்ளே இழுக்க போகிறாங்களா வாக்கியாவை? தான் ஆகா விடிஞ்சிருச்சு, முக்கால்வாசி விடிஞ்ச மாதிரி இருக்குதே. கேட்டு போட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு போச்சு, எண்டு கார்டு போட்டுற வேண்டியதான். ஓகே, ரயில்வே கேட்டை சீக்கிரம் தாண்டி போயிடணுடா. ஏன்னா இந்த ரயில்வே கேட்டை தாண்டினா தான் அங்கிட்டு போக முடியும் சன்செட்டை பார்க்குறதுக்கு. ஆஹா ஐயோ, ஆஹா செம்மடா. ஐயோ, இந்த சன்செட்டை பார்க்க தான் காலையிலேருந்து அங்கேருந்து வந்தேன். வர மாதிரி வந்துருச்சு போ. ஒக்கமுக்க வானம் பாரு இப்படி பொழிகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வானம் மழை பொழியலடா, பொழிகிறது தாண்டா மழை பொழியுதுன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்துகிட்டே இருக்கானுங்க, பசங்க இப்படி போயிருக்கலாமா? ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. பெரியவர் நானும் நிற்கிறேன் வேறு கிராஸ் பண்ணுறதுக்கு. போகலாங்களா? இவங்க எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே. போனேன் லெஃப்ட்டு. இன்றைக்கி வேறு சண்டே. வேற மாதிரி கீரை குறைக்காம மட்டும் வரேன், அது டப்புன்னு சொடுக்குழுவுது. அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. வர்றேன் 6 மணிக்கே வந்துட்டாங்களா? பரவாயில்லையே, 6 மணிக்கு எவ்வளோ பேர் இருக்கானுங்க. சூரிய வெளிச்சம் வர்றப்ப செம்மையாக இருக்குல்ல பாலமே. பாரு, அக்கா மக்கா கள்ளிமலையும் தலைமலையும் அப்படி தெரியுது பாரு. காலைல வந்துருந்தோன்னா அப்புறம் அம்மா இருக்கும். இந்த சன்செட்டப்பா இதை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தோம். ஏழு எப்படி இருக்கு? வேற மாதிரில. தண்ணி எத்தனை பேர் போகிறாங்க? அங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர், 2 பேர்ரா. அங்கே ஒருத்தர் 3 4 5 பேர் உள்ளே இருக்காங்க. டே மீன் பிடிக்க தண்ணி அவ்வளோ அதிகமாக இருக்குது. சூப்பரில். அப்படியே இங்கிட்டு திரும்பினா இந்த சன்செட்டு வேறு மாதிரி. அதான் தலைமலை, அதுக்கு பின்னாடி இருக்கிறது கொல்லிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியே இல்லை இங்கிட்டு பார்த்தா தண்ணி இருக்குது. இவ்வளோ தண்ணி இருக்குது. அடைச்சி விட்றாங்களோ இருக்கலாம். ஓய் 1 2 நிறைய பேர் இருக்காங்க உள்ள. பரவாயில்ல, செம்ம இல்லை அங்கே பற்றியா இல்லை. சூப்பர்ரா. பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல.
பரவாயில்ல. ஏய் வேற மாதிரி இருக்குது. இங்கிட்ட வந்து பார்த்தா அப்படியே தண்ணியா இல்லை. ஏய் செம்ம இல்லை. இந்த வியூவை பார்க்க தான் இங்கேருந்து வந்தேன். நல்லா இருக்கு. இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் இனிய நாளாக அமையட்டும். ஓகே, கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி நாள் எல்லாத்துக்கும் இனிய நாளாக அமையட்டு. எல்லோரும் இன்றைக்கி ஜாலியாக இருக்கட்டும். அப்போ நாளைக்கும் ஜாலியாக இருக்கட்டும். இதோட கிளம்ப வேண்டியது தான். மாட்டா கிளம்பலாமா? டைம் எத்தனை? 6 ஆயிடுச்சு. போகலாம். ஏய் குக்கு, டாட்டா, போய்ட்டு வரேன். என்னோடய சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திங்க. அடுத்த வீட்டில் சீக்கிரம் சந்திப்போம். பாண்டா போகலாம்.